ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு மட்டும் மரண தண்டனையா என்று சொல்லி நேற்று மரண தண்டனை தீர்ப்பு பெற்ற 2 பேருமே சாட்சியங்கள் வழங்கியிருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். எனவே அது குறித்து சற்று விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். மகர சிறைச்சாலையில் ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகி இருப்பதாக சற்று முன்னர் தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. கைதிகளிடையே ஒரு பதட்ட நிலைமை. எனவே அது தொடர்பாக மேலதிகமான விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் ஒரு பரிசு பொதியொன்று பிரித்து பார்க்கப்பட்ட போது உள்ளுக்குள்ள 10 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் இருந்திருக்கின்றன. அது குறித்தும் பார்க்கலாம். பல்வேறு விபத்துகளில் வவுனியா மாவட்டத்தில் 3 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். அது குறித்த விவரங்களையும் இன்னும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு நேற்று மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மரண தண்டனை தீர்ப்பெல்லாத்தையும் வாசிச்சு போட்டு இறுதி தீர்ப்பு சொல்லாக்கு முதல் அவைக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. உங்களுடைய கருத்துக்கள் ஒப்பீனியன்களாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம் என்று சொல்லி. அப்போ அதில் 2 பேருமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் கோர்ட்ஸில். இருந்தாலும் 2 பேரும் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இதோட சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான தண்டனையும் இல்லை, எங்களுக்கு தண்டனையா என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள். ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ இருக்கார் தானே, பாதுகாப்பு செயலாளர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நாம் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் மட்டும்தான். எனக்கு பெருசா அதிகாரங்கள் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் பெரிய பவர்ஃபுல்லான பதவியில இருக்கல. ஒரு பிரச்சனை வரைக்குள்ள ஓர்டர் ஒன்றை போட்டு இராணுவத்தை கூப்பிடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அல்லது நாட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் இல்லை. எனக்கு சொல்லப்போனால் ஒரு அதிகாரமும் இல்லை. நாம் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராகத்தான் நானே ஒழிய எனக்கு மேலேயும் பெரிய பெரியாக்கள் இருந்தது. உண்மையில இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி தானே, அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன. எனவே பெரிய பெரிய ஆக்களுக்கு தண்டனை இல்லை, ஆனால் எங்களுக்கு தண்டனையான்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கார். இவர்கள் சுத்தி சுத்தி சொல்ல வர யாருன்னு சொன்னா, அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர், அப்போதைய ஜனாதிபதி, எல்லாத்துக்கும் பொறுப்பு அவர் தானே, மைத்திரிபால சிறிசேன. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்கக்குள்ள ஆள் நாட்டிலே இல்லை, சிங்கப்பூர்ல. பிறகு தாக்குதல் நடந்து முடிஞ்சா பிறகு உடனடியாக அடிச்சு பிச்சு கொண்டு இலங்கைக்கு என்ன ஏதென்று பார்ப்போம் இல்லை, ஆடி பாடி பைய கட்டாயம் பெறத்தான் வேணுமோ, பெறாம விட்டா என்னன்ற மாதிரி மெதுவாக தான் சேர்ந்தவர் இலங்கைக்கு. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு சொன்னால், விமானம் ஒன்றும் கிடைக்கல, அவசரத்துக்கு வாரத்துக்கு விமானம் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்லலாமா? நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்லலாமா எனக்கு விமானம் கிடைக்கலன்னு சொல்லி? சிங்கப்பூர் ஜனாதிபதியை கேட்டிருந்தால் அவரே ஏற்பாடு செய்திருப்பார். எனவே அப்படி செயல்பட்டவர் தான் மைத்திரிபால சிறிசேன. அது மட்டும் இல்லாமல் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், தனக்கு முதல் நாள் பின்னேறம் புலனாய்வு தகவல் வந்தது உண்மைதானாம். இந்த மாதிரி அடுத்த நாள் தாக்குதல் நடக்க போது, சஹரான் ஹாசிம் என்று சொல்லப்படுற நபருடைய தலைமையில் 8 இடங்களில் தாக்குதல் நடக்க போது என்று சொல்லி தனக்கு தகவல் சொல்லப்பட்டது உண்மைதானாம். ஆனால் அந்த தகவலை உண்மையா என்று வெரிஃபை பண்ணுறதுக்கோ அல்லது அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ தனக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அப்போ புலனாய்வு பணிப்பாளர் தனக்கு தகவல் சொன்னவர் அதே தகவலை மைத்திரிபால சிறிசேனாவுக்கும் சொல்லிப்பார் தானே. எனவே அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பேசாமல் இருந்த மைத்திரிபால சிறிசேனாவுக்கு ஜனாதிபதிக்கு எந்த விதமான தண்டனையும் இல்லை. அவர் 10 கோடி ரூபாய் அபராதம் கட்டினவர். காசு கட்டினா சரியா? அப்போ அதோட சரி, அவர் விடுவிக்கப்பட்டுட்டார். அப்போ காசை கட்டினா சரி, எந்த குற்றமாக இருந்தாலும் பரவாயில்ல, காசை கட்டினா சரியா? இது ஒரு அநியாயம் மாதிரி தான் தெரியுது. ஏன்னு சொன்னால், பொதுமக்கள் மத்தியில் நிறைய கேள்விகள் இருக்குது. அதோட இந்த தீர்ப்பு சம்பந்தமாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனட்ட ஊடகவியலாளர்கள் போய் கேட்டது நேற்று, இந்த தீர்ப்பை பற்றி என்ன சொல்றீங்கன்னு சொல்லி. அவர் அதை பற்றி கணக்கெடுக்கவே இல்லை. அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல விரும்பல, எட்டி போட்டு பேசாமல் விட்டுட்டார். எனவே ஜனாதிபதியான ஜனாதிபதியே ஒன்றுமே செய்யலை, எந்த விதமான அதிகாரமும் இல்லாத நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ நேற்று நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். இப்ப சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. எனவே என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். போலீசார் சற்று முன்னர் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். மகர சிறைச்சாலை இருக்குத்தானே, அங்கே ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருக்கிறது, ஒரு குழப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது கைதிகள் மத்தியில் என்று சொல்லி. இவ்வளவு தான் முதல் கட்ட தகவலாக வந்திருக்குது. மேலதிக தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. என்னென்னு சொன்னால், இந்த காணொலியில் நான் ஏனைய செய்திகளை சொல்லிக்கொண்டே போகிறேன். கடைசியில் புதுசாக அப்டேட் வந்திருக்கு தானே, அதை கடைசியில் சொல்கிறேன். மகர சிறைச்சாலையில் என்ன நடந்துன்னு சொல்லி.
கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வந்து இறங்கிய ஒரு பார்சல், ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் ஒன்றை பிரித்து பார்த்தபோது, நேற்று தான் பிரித்து பார்த்தது, உள்ளே பார்த்தா 10 கோடி ரூபா பெறுமதியான போதைப் பொருட்களாம். எங்கேருந்து வந்திருக்குன்னு சொன்னால் பார்சல் தாய்லாந்திலேருந்து வந்திருக்குது. வழக்கம் போல் தாய்லாந்தினுடைய பேங்காக் நகரத்திலேருந்து வந்திருக்குது. அதாவது போன மாதம் ஜூலை மாதம் 24ஆம் தேதியே அது வந்துடுது பார்சல். அப்போ அதாவது கிஃப்டாக வந்ததாம். அந்த பார்சலை வந்து வச்சுருந்ததாம். என்ன சொன்னால் நிறைய பார்சல்கள் இருக்கும்போது கட்டம் கட்டமாக தானே பிரித்து பார்ப்பினோம். அப்போ சுங்க அதிகாரிகள் வந்து செக் பண்ணணும்னு சொல்லி அப்போ 24ஆம் தேதி வந்த அந்த பார்சல் வந்து அந்த சுங்க பகுதியில் வந்து கிளியரன்ஸ் செய்யத்தானே வேணும். அதுக்காக நேற்று வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும். பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து போதைப் பொருட்கள் கிட்டத்தட்ட 10 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள். அதனுடைய சந்தை பெறுமதி வந்து 10 கோடி ரூபாவுக்கும் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. இனி வந்து இந்த பார்சலை அனுப்பியது யார், யாருடைய முகவரிக்கு அனுப்பப்பட்டது என்று சொல்லி எல்லாத்தையும் பார்க்கலாம் தானே. எனவே சம்பந்தப்பட்டவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் மட்டும் நான் அதில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்போ 10 கிலோ போதைப் பொருட்களினுடைய சந்தை பெறுமதி 10 கோடி ரூபான்னு சொல்லி நான் தானே இதில். அப்போ கிட்டல வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சுங்க அதிகாரிகளோட ஒரு சந்திப்பு ஒன்று நடந்தது. அப்போ அதில் வந்து ஜனாதிபதியே இந்த கேள்வியை வந்து ஆச்சரியமாக கேட்டவர். அது சரி, ஒவ்வொரு முறையும் வந்து போதைப் பொருட்களை கைப்பற்றியக்குள்ள அதனுடைய பெறுமதி இவ்வளோதான் சொல்லி எப்படி அறிவிக்கிறீங்கள், அதுக்கு என்ன மெதட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவரே வந்து கொஞ்சம் சிரிச்சு கொண்டு ஆச்சரியமாக கேட்டவர். அதுக்கு வந்து சுங்க அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே இப்படித்தான் கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்லி. எனவே இப்படியான ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒரு 4-5 நாட்களுக்கு முதல் இடம்பெற்றது. அடுத்ததாக கடலில் மிதக்கும் கொள்கலன்கள் பற்றிய ஒரு செய்தி. என்னென்னு சொன்னால், கொழும்பு துறைமுகத்தில் இருந்து மேற்கு பக்கமாக ஒரு 15 கடல் மைல் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கப்பலில் இருந்து, ஒரு வர்த்தக கப்பலில் இருந்து கண்டெய்னர்ஸ் வந்து தவறி தண்ணிக்குள்ளே விழுந்திருக்குது. எல்லாமே வந்து வெறும் கண்டெய்னர்ஸ் தான், உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லையாம். சிலவில் காற்று ஏதாவது வேகமாக அடித்து அல்லது சரியான முறையில் ஃபிட் பண்ணலையோ இன்னும் தெரியல. கிட்டத்தட்ட 17 கண்டெய்னர்ஸ் வந்து கடலுக்குள்ளே விழுந்து இப்போ மிதந்து ஒன்றிருக்காம். எனவே போலீஸார் வந்து அறிவித்திருக்கிறார்கள், அந்த பகுதியில் வந்து மீன்பிடியில் ஈடுபடுற படகுகள், மீனவர்கள் வந்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க சொல்லி அந்த பகுதி கிட்ட போகணும்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் கடலில் இருக்கக்கூடிய யாருக்காவது இந்த கண்டெய்னர்ஸ் வந்து எங்கேயாவது தென்பட்டா, ஏன்னு சொன்னால் விழுந்த இடத்துல அப்படியே இருக்காது தானே, அது அடிச்சடிச்சு வேறு இடங்களுக்கு போகும் தானே. எனவே யாராவது இந்த கண்டெய்னர்ஸை கண்டா உடனடியாக தங்களுக்கு அறிவிக்க சொல்லி போலீஸுக்கு வந்து அறிவிக்க சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையிலேயே வந்து அந்த 17 கண்டெய்னர்ஸும் வந்து வெறும் கண்டெய்னர்ஸ் தானா, அதை செக் பண்ணணும். பிறகு என்ன காரணத்துக்காக கடலுக்குள்ள விழுந்தது, அப்படி விழுந்ததால கடலுக்கு ஏதாவது தீமை, ஏதாவது ரசாயனங்கள் கொட்டி அந்த மாதிரி ஏதாவது வந்ததான்னு சொல்லி பல கோணங்களில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அடுத்த செய்தியும் கிட்டத்தட்ட அதே ஏரியாவில் நடந்த சம்பவம் தான். என்னென்னு சொன்னால், ஒரு பக்கம் கண்டெய்னர்ஸ் வந்து கடலுக்குள்ளே விழுந்து மிதந்து கொண்டிருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால், கடலுக்கு மீன்பிடி தொழிலுக்கு போன மீனவர்களுடைய படகுகள் இருக்குத்தானே, அது வந்து பல படகுகள் ஒன்றோடு ஒன்று எதிர்பாராத விதமாக மோதினதால், அதாவது நீர்கொழும்பு கடலுக்கு மேற்கு பக்கத்தில் வந்து மோதினதால் அதில் ஒரு மீனவர் வந்து உயிரிழந்திருக்கிறார். இன்னும் 2-3 மீனவர்கள் வந்து காணாமல் போயிருக்கிறார்கள். 3 படகுகள் மூழ்கியதாக சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்று இருக்கிறது. எனவே என்ன காரணத்துக்காக இந்த படகுகள் மோதிக்கொண்டன என்று சொல்லி அது சம்பந்தமான விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன. இப்ப முதல் கட்ட தகவல்ல அந்த கண்டெய்னர் பிரச்சனைக்கும் இந்த படகு பிரச்சனைக்கும் வந்து சம்பந்தம் இல்லை, அது வேற இன்சிடென்ட், இது வேற இன்சிடென்ட் என்று சொல்லப்படுகிறது. எனவே 2 விபத்துக்கள் சம்பந்தமாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த காணொலியினுடைய ஆரம்பத்தில் வந்து மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை பற்றி சொல்லியிருந்த நாங்கள் இப்போ ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு என்று சொன்னால், பல போலீஸ் குழுக்களும் எஸ்டிஎஃப்பும் வந்து இறக்கப்பட்டிருக்கா மகர சிறைச்சாலையில். ஏன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை போய்கொண்டிருக்குது. என்ன பிரச்சனை என்று சொல்லி மேலதிக தகவல் விரையில் இனி போலீஸார் சொல்லும்போது தான் தெரிய வரும். ஆனால் வந்து நிறைய போலீஸ் குழுக்களும் எஸ்டிஎஃப்பும் வந்து இறக்கப்பட்டிருக்காம் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதே நேரம் இன்னும் ஒரு தகவல் ஒன்று இப்போ வெளியாகி இருக்கிறது. என்று சொன்னால், ரத்மலானை பகுதியில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்று அதில் வந்து ஒருவர் பலியாகி இருக்கின்றார். ஒருத்தர் வந்து ஆட்டோவில் போய் கொண்டு வந்திருக்கிறார். ஆட்டோவில் போய் கொண்டு வந்த நபரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் வந்து பின்னால் வந்து சுற்றிருக்கிறார்கள். அவர் படுகாயமடைந்து கழுபோவிலை வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டவராம். அதுக்கு பிறகு வந்து சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கின்றார். எனவே இந்த செய்தி சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்களையும் அடுத்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.